Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா WPL-ஓட 9வது மேட்ச். ஸோ யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம RCB உமன்ஸ்க்கும் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல கூட பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல கூடிய டியூ ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்லி இந்த மேட்சுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கான ஒரு கிராண்ட் லீகும் அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் இதுல மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. தென் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதில் அவைலபிளா இருக்கு. TDS சார்ஜஸ் பிடிக்கிறதுல, GST சார்ஜஸ் பிடிக்கிறதுல. ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 24 பிப்ரவரி 7:30க்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் M. சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் இந்த மேட்ச் நடக்குது. as usual நமக்கு நல்லாவே தெரியும், பெங்களூர் ஸ்டேடியத்தை வந்து யூஸ்வலாவே ஒரு பேட்டிங் ட்ராக் தான் அங்க. ஸோ பவுண்டரி டைமென்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்மால் பவுண்டரி டைமென்ஷன்ஸை வந்து கொண்டது. பேட்டிங்க்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனு தான் இந்த வெனு. இங்கே ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ விளையாண்ட 2 மேட்சஸ்லுமே கிட்டத்தட்ட ஸ்பின்னர்ஸும் பயங்கரமா வந்து டாமினேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மிடில் ஓவர்ஸ்ல பர்டிகுலர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 160 ரன்ஸ் எல்லாம் அடிச்சுட்டாங்க. அதை சேஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. பட் இந்த டாடா WPL விளையாட எல்லா மேட்சஸ்லுமே சேஸ் பண்ண மேட்ச் தான் டீம் தான் வந்து வின் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் யூபி உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க அடிச்ச அந்த 170 ரன்னை வந்து சேஸ் பண்ண முடியாம அவங்க லாஸ் ஆயிட்டு போயிருந்தாங்க. வெனு ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 13 மேட்ச் இங்க நடந்திருக்கு. அதுல 5 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 8 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் பண்ண டீமும் வந்து வின் பண்ணிருக்காங்க உமன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் இது வரைக்கும் 4 முறை ஹெட் டு ஹெட்ல மோதிருக்காங்க. அதுல 3 முறை வந்து பாத்தீங்கன்னா RCB தான் வந்து வின் பண்ணி பியூர்லி அப்பர் ஹெண்டா இருக்காங்க. ஒரே ஒரு முறை மட்டும்தான் யூபி வாரியர்ஸ் உமன்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் ரெக்கார்ட் இந்த வெனுல 167ங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. 68 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 32 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 36 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. 2 பேருமே ஈக்குவலாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. ஃபாஸ்ட்டுக்கும் சரி ஸ்பின்னர்ஸ்க்கும் சரி ஈக்குவலான சப்போர்ட்ஸ் தான் இங்க வந்து இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் வந்து இங்க இருக்கு. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்மிருதி மந்தனா அண்ட் டேனி வையாட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் எலிஸ் பெர்ரி, ராகவி பிஸ்ட், ரிச்சா கோஸ் அந்த டீமோட விக்கெட் கீப்பர், கனிகா அகுஜா, ஜார்ஜா கிம் கிராட், எகிட்டா பிஸ்ட், விஜய் தஷிதா, ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது வந்து RCB உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் யூபி உமன்ஸ்ல வி தினேஷ், தென் அடுத்தது வந்து கிரண் நாவ்வே. ஸோ 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது தீப்தி சர்மா, தாலியா மேக்ராத், ஷெராவட், கிரேஸ் ஹாரிஸ், ஷி ஹென்ரி, உமா ஷெட்ரி அந்த டீமோட விக்கெட் கீப்பர், சோஃபி எக்கில்ஸ்டன், ஷைமா தாக்கூர், அடுத்ததான் கிர்னட்டி கவுட். இது வந்து யூபி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம டைரக்டா ஆப்ஷன்ஸ் பிரிச்சு வச்சிருக்கோம், நம்ம அதை பார்த்துருவோம். யூபியை பொறுத்த வரைக்கும் தினேஷ் அண்ட் கிரண் நாவ்வேர் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. கிரண் நாவ்வேர் பொறுத்த வரைக்கும் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடக்கூடியவங்க. பவர் பிளேவை யூஸ் பண்ணி பவுண்டரிஸ்ல கொஞ்சம் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றதோட பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா அவங்களோட டீம்ஸ்க்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருப்பாங்க. ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ஒரு பேட்டிங் ஆர்டர்ல யாராவது நீங்க பிக் பண்ணணும்னு வச்சீங்கன்னா நீங்க கிரண் நாவ்வேருக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இந்த மேட்ச் பேட்டிங் ஆர்டர்ல பிக் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இந்த டிஃபரன்ஷியலா இவரை ட்ரை பண்ணலாம் பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்லாம் இல்ல. செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு குயிக் ஃபயரான ஒரு நாக் வந்து ஆடுறாங்க. இவங்களுக்கு இருக்கிற மைனஸ் வெரி ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடுறப்போ அந்த இனிஷியல் ஸ்விங்ல வந்து கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பவர் பிளேல வந்து ரேணுகா சிங் நல்ல ஸ்விங்கோட போல் பண்ணக்கூடியவங்க. ஸோ நல்ல ஃபேஸோட போல் பண்ணக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா லைக் கூட கிம் கிராத். ஸோ இந்த 2 பேர்த்துக்கிட்டையுமே பவர் பிளேலேயே வந்து அவங்கள்ட்ட வந்து சின்ன ஒரு ட்ரபிள் இருக்கும். இன்சியலாவே ரேணுகா சிங் தாக்கூர்ட்டு அவங்கள்ட்ட வந்து ஒரு ட்ரபிள் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். கிரண் நாவ்வேர் இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு தான். மேபி செகண்டா பேட் பண்ணும்போது ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 15+ ரன் தான், 15 ரன் தான். ஃபேண்டஸ் டீம்ல வருவாங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். தினேஷ் இவங்க வந்து
கொஞ்சம் ஸ்லோவா ஆடக்கூடியவங்க, பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடியவங்க, தவறான பாலை மட்டும் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடியவங்க. தினேஷை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா நீங்க கிரண் நாக்வருக்கு பதிலாக தினேஷை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்சியல் காம்போ ஆப்ஷனா வந்து இருப்பதற்கு சான்ஸ் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். செகண்டா பேட் பண்ணும்போது தினேஷ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க. தீப்தி சர்மா போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட், 4 ஓவருமே பால் பண்ண போறாங்க. 1 டவுன் வர்றது வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிளஸ். அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு வேற ஆப்ஷனே இல்லைங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஸ்மால் லீக்ஸ்க்கு. ஏன்னா எல்லிஸ் பெர்ரி பவுல் பண்றது இல்லை, ஆஸ் அ பிளேயரா பேட்டரா மட்டும்தான் அவங்க வந்து இருக்க போறாங்க. இவங்க டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறப்போ ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் லீக்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஓரளவு சேஃபான ஒரு ஆப்ஷன்ஸ்ல தீப்தி சர்மா தான் இருக்காங்க. இன்னைக்கு பர்டிகுலர் மேட்ச்ல பேட் அண்ட் பால் ரெண்டுமே அவங்க வந்து கான்ட்ரிபியூட் வந்து கிடைக்க போகுது. தாலியா மெக்ராத் மேட்ச் ஆன் மேட்ச் அவங்களுக்கு வந்து ஓவர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது கம்மி ஆகிக்கிட்டே வருது. லாஸ்ட் மேட்ச் தெரிஞ்சு ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணாங்க. ஸோ பவுலிங்ல அவங்களோட ஃபேண்டசியில கொஞ்சம் டவுன் ஆகிட்டே தான் இருக்கு. பேட்டராவும் அவங்கள்ட்ட ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவங்களோட நேச்சுரல் கேமே வரல. இந்த விளையாண்ட மேட்சஸ் எதுலையுமே அவங்க நேச்சுரல் கேமே வரல. கிட்டத்தட்ட ஸ்மால் லீக்ஸ்லயே நிறைய பேர் இவங்களை வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க, பிக் பண்றதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அந்த மினிமம் அந்த ஒரு ஓவராவது அவங்க கொடுக்க லாஸ்ட் மேட்ச் போல் பண்ணாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அந்த 2 ஓவரா வந்து கன்வெர்ட் ஆகிடும். கண்டிப்பா வந்து 2 ஓவர் வரைக்கும் அவங்க போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் பேட்டிங்ல செகண்டா வந்து பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரையா நீங்க வந்து தாலியா மெக்ராத்தை ட்ரை பண்ணலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு சேஃப் தான். ஸ்மால் லீக்ஸ்ல அவங்க எனக்கு தெரிஞ்சு சேஃபான ஒரு ஆப்ஷன் தான். கிராண்ட் லீக்ஸ்ல மட்டும் வேணா நீங்க செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஷெராவட் இவங்க வந்து செம்ம இன்டென்ட், ரொம்ப 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 குவாலிட்டியா தெரியுறாங்க. ரொம்ப யங் பிளேயர், நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டியும் இருக்கு. இந்த மேட்சை வந்து அவங்க பாட்டுக்கு கொண்டு போறாங்க. இவங்க எல்லாம் வந்து டாப் ஆர்டர்லயே வர வைக்கலாம். ஆக்சுவலி 1 டவுன்லாம் வர வச்சாங்கன்னா இந்த டீமோட பேட்டிங் டெப்த் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது வந்து கொலாப்ஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. ஷெராவட் அவங்க வரக்கூடிய டவுனுக்கு ஏன்னா மாறிக்கிட்டே இருக்குங்க. லைக் டாப் மிடில் இருக்கக்கூடியவங்க தீப்தி சர்மா தாலியா மெக்ராத்ல ஒரு 12 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா உடனே என்ன பண்றாங்க, ஷெராவத்துக்கு முன்னாடியே கிரேஸ் ஹாரிஸ், ஹென்ரி அப்படி கொண்டு வந்துருவாங்க. அப்போ அவங்களுக்கான மைனஸ் இருக்கு. பட் பயங்கர பொட்டன்ஷியலான ஒரு பிளேயர் அவங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 1 டவுனே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்டத்தட்ட 10 மேட்ச் நீங்க அவங்களை வச்சு நீ பிளே பண்ண போறீங்கன்னா 8 மேட்ச் வரைக்குமே கூட அவங்களை நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி உள்ள பிளேயர்ஸ் அவங்க. தென் ஃபீல்டிங்கும் ரொம்ப சூப்பரா பண்றாங்க. கேட்ச் பிடிக்கும் வாய்ப்புகள் நிறைய அவங்களுக்கு இருக்கு. பட் அவங்களோட டவுன் கண்டிப்பா பேட்டிங்க்கு வருவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ங்கிறதுனால நம்ம வந்து அவங்களை ஒமிட் பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் ஆயிடுது. கிரேஸ் ஹாரிஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான பவுலிங்ல எடுத்தாங்க. பேட்டிங்ல இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட அவங்கள்ட்ட இருந்து ஸ்கோரே வரல. ஆனா இந்த மேட்ச் கண்டிப்பா பேட்டிங்ல வரும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அவங்க அடிப்பாங்க. தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் வரைக்குமே பவுல் பண்றாங்க. கடைசி கட்டத்துல அவங்க எக்ஸ்பீரியன்ஸா இவங்களதான் எதிர்பார்க்கறாங்க கடைசி கட்டத்துல ஓவர் போடுறதுக்கு கூட. ஸோ கிரேஸ் ஹாரிஸ் கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டனா கூட ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா நீ ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிரேஸ் ஹாரிஸ் கேப்டன், ஹென்ரி வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்ப தான் மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க பேட்டிங் செகண்ட் பண்றதை கம்பேர் பண்றப்போ. பட் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கிரேஸ் ஹாரிஸ்க்கு பவுலிங் ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால கிரேஸ் ஹாரிஸ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துடுறாங்க. ஹென்ரி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அந்த இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. எக்கில்ஸ்டோன் லாஸ்ட் மேட்ச் விக்கெட்ஸ் எடுக்கல. பட் இவங்க போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்மால் லீக்ஸ்ல ரொம்ப ரொம்ப சேஃப் ஆனவங்க. இவங்க எப்படி விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு கடைசி ஓவர்ல கூட 2 பால்ல வந்து விக்கெட் எடுத்துட்டு போயிருவாங்க, 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துட்டு போயிருவாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக் ஆயிடுறாங்க. சைமா தாக்கூர் அஸ் அ பிளேயரா மட்டும் தான் லாஸ்ட் மேட்ச் ஆட வச்சாங்க. ஓவர்ஸ் ஒரு ஓவர் கூட கொடுக்கல. நிறைய ஃபீல்டிங் எரரும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க பெருசா போல் பண்ணுவதற்கான வாய்ப்பு கம்மி தான். கர்னட்டிக் அவுட் லாஸ்ட் மேட்சோட ஹீரோனே சொல்லலாம். அந்த டீம் வின் பண்றதுக்கு 4 விக்கெட் எடுத்திருந்தாங்க. செகண்டா போல் பண்றப்போ டொமஸ்டிக் லெவல்லையுமே அவங்க ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ அதிகபட்சம் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவரோட ஹோல்டு பண்ணிடுறாங்க. டொமஸ்டிக் லெவல்லேயே அவங்க செகண்டா போல் பண்றப்போ ரொம்ப 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 இம்ப்ரெசிவ் தான். ஸோ செகண்டா போல் பண்றப்போ கர்னட்டிக் அவுட்டுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்க டீம்ஸ்க்கு கொடுத்துக்கிடலாம். ஆர்சிபி உமன்ஸ் ஸ்மிருதி மந்தனா, டேனி வயட் இந்த 2 பேர்த்தோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல தான் இந்த டீமோட ஒரு பில்டே இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ராகவி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, கனிகோ அகர்ஜா அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி இல்லாதவங்க,
இந்த முதல் 5 பேத்துல இந்த 4 பிளேயர் இதுல டாப் ஆர்டர்ல மினிமம் ஒரு 6 ஓவர் வரைக்கும் இவங்க பில்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரிச்சா கோஸ் எலிஸ் பெரியட் இருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை வந்து இவங்க தவற பட்சத்துல இவங்க லாஸ் ஆகிறாங்க. இதுதான் வந்து ஆர்சிபிக்கு நடந்துகிட்டு இருக்குது. மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் வீக்கா தான் இருக்காங்க. சோ ஸ்மிருதி மந்தனா பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் தான். நம்ம லாஸ்ட் மேட்ச்லயே தெளிவா சொல்லிட்டோம். அவங்க வந்து வெறும் 15 to 20 ரன்னுக்குள்ள அடிச்சுட்டாவே ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருக்கணும் அப்படின்னா செகண்டா பேட் பண்ணும்போது நீங்க வேணா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். போத் இன்னிங்ஸ்மே அவங்க இம்பார்ட்டன் தான். வெறும் 15 to 20 ரன்ஸ் அடிச்சுட்டாவே அவங்க ஃபேண்டசி டீம்ல வந்துருவாங்க. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகமுள்ள இடங்களிலும் உங்களோட ஃபீல்டிங் மிஸ்ஸஸ் இருக்கிறதுனால டேனி வயட் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டை விட பேட்டிங் செகண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேட்டிங் செகண்ட் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ல கொண்டு போறது தான் பெட்டர் ஆப்ஷன். எலிஸ் பெர்ரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். இது லாஸ்ட் மேட்ச் சொன்ன அதே சேம் டைலாக் தான் இந்த மேட்ச் சொல்றேன். ஆனா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி நியூஸஸ் வருது. பவுல் பண்ணிட்டு இல்லை, லாஸ்ட் மேட்ச் அதை பத்தி தெளிவா சொல்லியிருந்தேன். அவங்க பவுலிங்லயும் அப்பப்ப கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, நெட்ஸ்ல வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் எல்லாம் நம்ம நிறைய பாக்குற மாதிரி இருக்கு. லாஸ்ட் மேட்ச் இவங்க பவுல் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி வின் பண்ணிருக்கிறதுக்கு கூட சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து பெருசா இன்ஜுரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா வேற ஆப்ஷனே இல்லை. மிடில் ஆர்டர்ல இவங்களை விட்டா ஸ்ட்ராங்கா பேட்டிங்க்கு வேற ஆப்ஷனே இல்லைங்கிறதெல்லாம் மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறாங்க. எலிஸ் பெர்ரிக்கு முக்கியமான சமயங்கள்ல மேட்சுக்கு பவுல் பண்ண வந்துருவாங்க. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 டீமே ஈக்குவலான இதுதான். கொஞ்சம் ஆர்சிபியை விட கொஞ்சம் வீக்கர் சைடா தான் தெரியும் யூபி. பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆப்ஷன்ஸா தெரியாங்க. மிடில் ஆர்டர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் பண்ணாங்க. இந்த ஹென்ரி வந்ததுக்கு அப்புறம் மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குது. எலிஸ் பெர்ரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பவுல் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா நம்ம அவங்கள ஆஸ் அ பிளேயரா நம்ம அவங்களை பிக் பண்ணிக்க தான் போறோம். வேற ஆப்ஷனே இல்லை இன்னைக்கு. தீப்தி சர்மா கேப்டன், எலிஸ் பெர்ரி வைஸ் கேப்டன், இந்த காம்பினேஷன்ஸை விட்டோம் அப்படின்னா வேற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இல்லை ஸ்மால் லீக்ஸ்க்குலாம். ஸோ எலிஸ் பெர்ரி பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ அந்த வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாங்க. பேட்டிங் செகண்ட் அப்படின்னா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்குலாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ராகவி பிஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துரும் ஒரு மனநிலையில போட்டீங்கன்னா ராகவி பிஸ்டுக்கு ஒரு டிஃபரன்சியலா ரொம்ப லோ பர்சன்டேஜ் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களும் ஒரு 15 to 20 ரன் தான். அந்த ரொட்டேட் பண்ற வரைக்கும் அவங்க சேஃபா தெரியுவாங்க. பவுண்டரி சிக்ஸஸ் அடிக்க ட்ரை பண்ணாங்கன்னா உடனே அவுட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு பவர் ஹிட்டிங் எபிலிட்டி கொஞ்சம் கம்மியா தான் உங்களுக்கு இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 to 20 ரன் தான் போத் இன்னிங்ஸ்லுமே. ஃபேண்டசி டீம்ல வருவாங்களான்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ராகவி பிஸ்ட் ரிச்சா கோஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ மஸ்ட் ட்ரை விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல. பட் வேற வழியே இல்லை, இவங்க தான் நம்ம மஸ்டா ட்ரை பண்ணி ஆகணும். உமா சேத்ரியோட டவுன் ரொம்ப 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 லோயர் ஆர்டர்ல போயிடுச்சு. மிடில் ஆர்டர் கூட லோயர் ஆர்டருக்கு போயிடுச்சு. அவங்க பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட்டே கிடையாது. விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் 2 பேருக்குமே கிடைச்சிடும். அப்படி இருக்க பட்சத்துல போத் இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அது கண்டிப்பா ரிச்சா கோஸ்க்கு தான் கிடைக்கும். ஸோ அவங்க மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு வந்துடுறாங்க. வேற ஆப்ஷனே இல்லை. கனிகா அகர்ஜா லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் பவுல் பண்ணாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இவங்களோட ஓவர் தான் மோஸ்ட்லி மேட்சையே மாத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்சுக்கான பவுலிங் ஆப்ஷன்ஸ் ரேணுகா சிங் தாக்கூர் அவங்களோட 4 ஓவர், தென் எக்கிட்டா பெஸ்ட் அவங்களோட 4 ஓவர், ஜார்ஜ் வேகம் 4 ஓவர், கிம் கிராத் 4 ஓவர். இந்த 4 பேரும் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஜொசிட்டா அவங்க வந்து மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர். எல்லிஸ் பெருகிட்டு இருந்து ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர் கிடைக்குங்கிற மாதிரி எனக்கு தோணிட்டு இருக்கு. மேபி நீங்க அதை ஏன்னா பிராக்டிஸ் பண்ண மாதிரியான நியூஸஸ் வந்துகிட்டு இருக்கு, அதனாலதான் அதை சொல்றேன். பட் பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுயரா தெரியல. பட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது அவங்கள்ட்ட வந்து சேர்க்கணும் இல்லைங்களா, அதை நான் சொல்லிடுறேன். கனிகா அகர்ஜா 2 ஓவர் அவங்க போடலைன்னா கனிகா அகர்ஜா 2 ஓவர், ஜொசிட்டா 2 ஓவர், இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் இருக்கும். இதுல ரேணுகா சிங் தாக்கூர் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் மேட்ச் நான் தெளிவா சொன்னேன், இந்த மேட்ச் அவங்களுக்கு விக்கெட்ஸ் பெருசா கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. இந்த மேட்ச் கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாங்க. ஜார்ஜியா வேகம் மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பதற்கான சான்சஸ். கிம் கிராத் இந்த மேட்ச் கிம் கிராத்துக்கான ஆப்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் தாங்க. ஃபேண்டசி டீம்ல வருவாங்களா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த பர்டிகுலர் மேட்ச் எக்கிட்டா பெஸ்ட் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ஸ்ல வந்து வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல கிம் கிராத்துக்கு வந்து விக்கெட் சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படின்னா ஆப்பனன்ட் டீம்ல இருக்கக்கூடியவங்கல மிடில் ஆர்டர்ஸ்ல தீப்தி சர்மா, தாலியா மெக்ரா, ஷராவத், கிரேஸ் ஹாரிஸ், ஹென்ரி இப்படி வந்து எக்கில்ஸ்டோன் எல்லாமே ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்ட நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்களோட நேஷனலுக்காக இந்த ஸ்பின்னர்ஸ் தான் அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ அந்த வகையில கிம் கிராத்தை கொஞ்சம் ஈஸியா ஆடிடுவாங்களோன்னு எனக்கு தோணிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் 1 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்கு. எக்கிட்டா பெஸ்ட் இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்குமே அவங்க எடுத்துருவாங்க.
டபுள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல தீப்தி சர்மா, தாலியா மெக்ராத், கிரேஸ் ஹாரிஸ், ரிச்சா கோஸ் அண்ட் எல்லிஸ் பெர்ரி. நம்ம சொன்ன மாதிரி டாப் ஆர்டர்ல பேட் அண்ட் பால் ரெண்டுமே கான்ட்ரிபியூட்ல யூபியில தான் இருக்காங்க. பெங்களூர்ல யாருமே இல்ல. இருந்தாலும் அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் இவங்களை வந்து அந்த இடத்துல ஆப்ஷனா வச்சிருக்கேன். ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பர் பண்றதுனால அவங்க டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் தாலியா மெக்ராத் வெறும் 40% தான். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா உங்க டீம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னா கிராண்ட் லீக்ல நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிர்னெட்டி கவுட் செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்களுக்கு யூஸ்வலாவே நல்ல ரெக்கார்ட் இருக்கு செகண்டா பவுல் பண்றப்போ. அது இல்லாம இவங்க ரொம்ப ஹைட் கொஞ்சம் கம்மிங்கிறதுனால பால் ரொம்பவே லோவாவே வருது. சேஸ் பண்ற டீம் வந்து அடிச்சு ஆடணும்னு நினைக்கிறப்ப இவங்கள்ட்ட வந்து விக்கெட்டை வந்து விட்டுறாங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் யூஸ்வலா ஆடிடுறாங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்ப இவங்களோட ஓவர்ஸ்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. எகிட்டா பெஸ்ட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாங்க, ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. எகிட்டா பெஸ்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் கூட எடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டேனி வெயாட் செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா உங்க டீமுக்கு லோ பர்சன்டேஜ்ல மேபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து இருப்பாங்க. பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் காம்பினேஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பேட் செகண்ட் அப்படின்னா டேனி வெயாட், கிம் கிராத். ஸோ இவங்களுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. பேட் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ எல்லிஸ் பெர்ரி அண்ட் ரிச்சா கோஸ் இந்த 2 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ரிச்சா கோஸ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன், வேற ஆப்ஷன்ஸ் இல்ல விக்கெட் கீப்பர்ல. எல்லிஸ் பெர்ரி பவுல் பண்ணி அதான் அந்த பவுல் பண்ற மாதிரியான ஜூசஸ் வருது. இந்த மேட்ச் பவுல் பண்ண போறாங்க, அவங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் மார்க் பண்றாங்கிற மாதிரி லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஏதாவது ஜூஸ் வந்தாலும் நான் கண்டிப்பா குரூப்ல போடுறேன். அவங்க பவுல் பண்றாங்கன்னா மஸ்ட் ட்ரை கேப்டன் வைஸ் கேப்டன். பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இம்பார்ட்டன்ட் யூபியில பொறுத்த வரைக்கும் தாலியா மெக்ராத். ஸோ அவங்க வந்து பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. கிரண் நாவேரும் பேட்டிங் செகண்ட் இல்லை. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரேணுகா சிங் தாக்கூர் மேபி ஒரு சின்ன ஒரு ஃபிளாப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வி தினேஷ்க்கு வந்து நீங்க ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதா ட்ரை பண்ணி பாருங்க. ஹென்ரி அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் 2 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ யூஸ்வலாவே அவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல கிரேஸ் ஹாரிஸோட ஃபேண்டசி வேல்யூ பவுலிங்லயும் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஐ திங்க் எனக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து தெரியுறாங்க. கிரேஸ் ஹாரிஸ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருக்காங்க. தென் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஸ்மிருதி மந்தனா, ஜார்ஜியா பேகம், ரேணுகா சிங் தாக்கூர் இந்த 3 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா ஆர்சிபில இருந்து இருக்காங்க. தீப்தி சர்மா அண்ட் சோஃபி எக்கில்ஸ்டன் இந்த 2 பேரும் யூபிக்காக இருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ரா வந்து கிரேஸ் ஹாரிஸ். ஸோ அவங்க வந்து ஆட் ஆயிடுறாங்க. இந்த 3 பேரும் வந்து யூபியில வந்து போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் பிக்ஸ்க்கு ஆப்ட் ஆயிருப்பாங்க. ஸ்மால் லீக்ஸ்ல சேஃபான ஆப்ஷன் அப்படின்னா யூபியில தீப்தி சர்மா, கிரேஸ் ஹாரிஸ், ஹென்ரி, எக்கில்ஸ்டன் இந்த 4 பேரும் யூபியிலையும், ஸ்மிருதி மந்தனா, ஜார்ஜியா பேகம், ரேணுகா சிங் தாக்கூர், ஸ்மிருதி மந்தனா, ஜார்ஜியா பேகம், எல்லிஸ் பெர்ரி, ரேணுகா சிங் தாக்கூர் இந்த 4 பேரும் ஆர்சிபிக்காகவும் வேற ஆப்ஷனே இல்லை விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ஸ்ல அப்படிங்கிறப்போ நம்ம ரிச்சா கோஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து 5வது ஆப்ஷனா ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன்ஸ் வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த 9 பிளேயரும் ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபான ஆப்ஷன்ஸ். மீதி இருக்கக்கூடிய 2 பிளேயர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் செகண்ட் காம்பினேஷன்ஸை வச்சு நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ஆப்டா இருப்பாங்க அப்படின்னா ஸ்மால் லீக்ஸ்ல வேற வழியே இல்ல. தீப்தி சர்மா கேப்டன், எல்லிஸ் பெர்ரி வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ஸ்ல தான் மோஸ்ட் ஆப்ஷன்ஸ் வருவாங்க. இன்னும் நிறைய பேர் எல்லிஸ் பெர்ரிக்கு கேப்டனா வருவாங்க. சப்போஸ் அவங்க வந்து மார்க் பண்றாங்க, பவுலிங்கான மார்க் அவங்க பண்ணிருக்காங்க லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல அப்படிங்கிற மாதிரி ஜூசஸ் வந்துச்சுன்னா நான் குரூப்ல அப்டேட் பண்றேன். அப்போ கண்டிப்பா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவுல் பண்ணல அப்படின்னா நீங்க தீப்தி சர்மாவுக்கு கேப்டன், கிரேஸ் ஹாரிஸ் வைஸ் கேப்டன் அல்லது ஜார்ஜியா பேகம் வைஸ் கேப்டன் இந்த காம்பினேஷன்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னமும் கிராண்ட் லீக்ஸ்ல ரிஸ்க் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனாவுக்கு நீங்க செகண்டா பேட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஜார்ஜியா பேகம் போத் இன்னிங்ஸ்ல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ஸ்ல. தென் ஹென்ரி அண்ட் கிரேஸ் ஹாரிஸ் இந்த 2 பேருக்குமே கண்டிப்பா நீங்க எந்த மாதிரி டைம்ல கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கடைசி 4 ஓவர்ல ஹென்ரி வந்தா கூட மினிமம் 25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாங்க. அவங்க மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட ஒரு வைஸ் கேப்டனுக்கு அவங்க ஆப்ட் ஆயிடுறாங்க. கிரேஸ் ஹாரிஸ் மினிமம் 3 ஓவர் போல் பண்ணிடுறாங்க. பேட்டிங்ல ஹென்ரிக்கு முன்னாடியே வந்துடுறாங்க. மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் கிடையாது, இவங்க 2 பேருக்கும் வேற என்ன காம்பினேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இவங்க வந்து இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கவர் பண்றாங்க. ஹென்ரி, கிரேஸ் ஹாரிஸ் லாங் ஆன் லாங் ஆஃப்ல கவர் பண்றாங்க. ஸோ கேட்ச் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன்று, சப்போஸ் கிரேஸ் ஹாரிஸ் பவுல் பண்றப்போ அப்படியே லாங் ஆன் லாங் ஆஃப்க்கு ஹென்ரி வந்துடுறாங்க. ஸோ எப்படினாலுமே கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல இவங்க 2 பேரும் தான் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இருக்கு. 1 or 2 கேச்சஸும் மேட்ச் அண்ட் மேட்ச் பிடிச்சிடுறாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா
கொஞ்சம் ரிஸ்கா நீங்க கிரேஸ் ஏரியஸ் கேப்டன், ஹென்ரி வைஸ் கேப்டன் இப்படி ஒரு காம்பினேஷன்ஸ்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க, மேபி ஒர்க் அவுட் ஆகலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.